பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மயில் வந்து நிறையவே உண்மையை வந்து சரவணன் கிட்ட மறைச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க படிப்பு விஷயத்துலேருந்து நகை விஷயத்துலேருந்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மறைச்சிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வேலை பார்க்குறது வந்து சரவணனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு மயில் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. சரி உன் டிகிரி தானே பிரச்சனை, டிகிரிக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் மயில் வந்து நான் 12th தான் படிச்சிருக்கேன், டிகிரிலாம் படிக்கலை அப்படிங்கிற உண்மையும் சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சரவணன் இன்னமும் கோவமாகி மயிலையே வெறுத்துடுறாங்க. இந்த மாதிரி இனிமேல் நான் கூட வாழவே மாட்டேன், இனிமேல் நமக்கு 2 பேருக்கும் ஒரு உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அரசியோட பிரச்சனை போயிட்டு இருக்கனால மயிலை வீட்டிலே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 நாள் மயில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே உன்னை இங்கே தண்டமாக வச்சு என்னால் சோறுலாம் போட முடியாது, ஒழுங்காக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிற வளைய பாருன்னு சொல்லவும் மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மயில் பார்த்தீங்கன்னா சரவணன் கிட்ட பேசி பார்க்குறாங்க. சரவணன் இன்னும் அதே கோவத்தோடு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மயிலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர பிளான்லேயே இல்லை. எல்லாரும் நம்மளை வெறுக்கிறாங்க, இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் மயில் ஒரு மோசமான முடிவை எடுக்கிறாங்க. மயில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியே போயிடுறாங்க. நம்மளால யாருக்கும் தொந்தரவு வேணான்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இல்லாதனால பயந்துக்கிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் சரவணனும் வந்து பயந்துட்டு மயிலை வந்து தேடுறாங்க. மயில் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாள்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வந்து தேடுறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மயிலோட அம்மா மட்டும்தான் காரணம். அவங்க அந்த பொய்யெல்லாம் சொன்னனால தான் மயில் வாழ்க்கையே பிரச்சனையாச்சு. இதுலேருந்து மயில் எப்படி மீண்டு திரும்ப அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.